வணக்கம். உங்களுக்காக செல்வராஜ். இப்ப பார்த்தீங்கன்னா, இந்த பதிவு வந்து ஒரு பயிற்சி நோக்கத்துக்காக மட்டும் தான் கொடுக்கப்படுது. அதனால வந்து தயவுசெய்து ரெக்கமெண்ட் எடுத்துக்காதீங்க. பயிற்சிக்கு மட்டும் பயன்படுத்துங்க. வாங்க சேனலுக்குள்ள போலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய யூடியூப் சேனலு. இதுல வந்து பார்த்தீங்கன்னா, டெலகிராம் லிங்க் குடுத்துருக்கேன். தேவைப்பட்டவங்க ஜாயின் பண்ணிக்கங்க. காலையில வந்து மார்னிங் அ மார்க்கெட் ஓப்பன் ஆன இந்த நிஃப்டியோட அப்டேட், லைவ் அப்டேட் குடுத்துட்டுருக்கேன். இதே உங்களுக்கு ட்ரேடிங்க்கு யூஸ் பண்ணிக்க முடியும். பாருங்க, யூஸ் பண்ணி செக் பண்ணி பாருங்க. அதனோட ரிசல்ட் எப்படின்னு உங்களுக்கு தெரியும். அடுத்தது புதுசா இருந்தீங்கன்னா, இந்த புதியவர்களுக்காக இருக்குது பார்த்தீங்களா? இதையே ஃபர்ஸ்ட்டு பாருங்க. இதில வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய கோர் கான்செப்ட் என்னங்கிறது குடுத்துருப்பேன். ஒரு 14 வீடியோ இருக்கு. பொறுமையா பாருங்க. ஒன் பை ஒன்னா பாருங்க. பார்த்துட்டு பயிற்சி பண்ணிட்டே பாருங்க. ஒரு வீடியோ முடிச்சா பயிற்சி பண்ணுங்க. ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் முழுமையா புரியும். சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. லைக் பண்ணுங்க. கமெண்ட் பண்ணுங்க. கமெண்ட்ல நீங்க என்ன சொல்றீங்களோ, அதுக்கு தகுந்த மாரி நான் வந்து இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டியா குடுக்க முடியும். இதே வந்து ஆல்ரெடி ட்ரேடர்ஸா இருந்தா, இந்த தவறாமல் பார்க்க வேண்டியது பாருங்க. இதில வந்து நெறைய விஷயம் சொல்லியிருப்பேன். இதுவே உங்களுக்கு ட்ரேடிங்க்கு சப்போர்ட் பண்ணும். இன்னைக்கு கோல்டு என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்ப்போம். கோல்டு வந்து போயிட்டே இருக்கான். எங்க போய் நிக்க போறான்னு தெரியல. பார்த்தீங்கன்னா, நல்லா நேத்து இருந்த ரேஞ்சுக்கு 5200 5300லேருந்து கிட்டத்தட்ட இப்ப 5600 வரைக்கும் வந்திருக்கான். 5599, 600, 602 வரைக்கும் ஹை வச்சிருக்கான். ஒரு நல்ல புல் மூவ்மெண்ட் தான் குடுத்துட்டு இருக்கான். ஒவ்வொரு இடத்துல வர்றான். ஒரு சின்ன ஸ்ட்ரகிள் ஆகுறான். அகைன் கன்டின்யூ ஆயிடுறான். பாருங்க, இங்க ஒரு ஸ்ட்ரகிள் ஆனா, அதாவது நேத்து நைட்டு ஃபுல்லா இந்த இத ஸ்ட்ரகிள். அப்புறம் காலையில ஓப்பன்லேருந்தே மேல தூக்கிட்டான். காலையில வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 1 மணிலேருந்து நைட் 1 மணிலேருந்து மிட் நைட்லேருந்து மேல கொண்டு எங்கேயோ கொண்டு போய் நிறுத்தி வச்சிருக்கான். அதாவது நம்ம எம்சிஎக்ஸ் மார்க்கெட் ரன் ஆனது வந்து இந்த பேஸில் ரன் ஆயிருக்கு நேத்து. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, இங்க கிட்டத்தட்ட ஒரு ரூ. 3000 டூ ரூ. 4000 எம்சிஎக்ஸ்ல பாசிட்டிவா ஓப்பன் ஆகும். ஒவ்வொரு இடத்துலயும் பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு கன்சால்டேஷன் பண்ணிட்டு தான் அடுத்த ரேஞ்சுக்கு போயிட்டுருக்கான் மார்க்கெட்டு. ஒரு மூவ், அடுத்தது ஒரு கன்சால்டேஷன். ஒரு மூவ், அடுத்து ஒரு கன்சால்டேஷன். இப்போ ஒரு மூவ் பண்ணிட்டான். இப்போ என்ன பண்ண போறான்னு பார்க்கலாம். 1 ஹவர்ல வந்து பொறுத்தளவுக்கு இப்படியே தான் போயிட்டுருக்கான். இதே வந்து 5 மினிட்ஸ்ல என்ன ஆப்பர்ச்சுனிட்டி குடுத்துருப்பா, இல்ல 15 மினிட்ஸ்ல என்ன ஆப்பர்ச்சுனிட்டி குடுத்துருப்பான்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு இடத்துல ஆப்பர்ச்சுனிட்டி அவன் குடுத்துட்டு தான் இருக்கான். நம்ம தான் அதை பயன்படுத்திக்கிறதில்ல சரியா. நேத்து ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் பார்த்துருக்கோம். 28 நேத்து மார்னிங் கிட்டத்தட்ட இந்த இடத்துல தான் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். 15 மினிட்ஸ் இந்த இடத்துல தான் பார்த்துட்டு இருந்தோம். அகைன் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடம் ஒரு 6:30, 7 மணிக்கு இந்த இடத்துல பார்த்துருக்கோம். அதுக்கு பின்னாடி என்ன பண்ணிக்கிறான்னு பாருங்க. அப்படியே மேல வந்து ஒரு சின்ன கன்சால்டேஷன் குடுத்து, அப்படியே மேல போயிட்டு, இத பாருங்க. அப்படியே வந்து ஒரு கன்சால்டேஷன் தான். இந்த இடத்துல ஒரு கன்சால்டேஷன் ரேஞ்ச் தான் ப்ராப்பரா நடந்திருக்கு. அது எங்க? ஒரு லோ பாயிண்ட் அப்படிங்கிறது தான். இப்ப இந்த ஏறிட்டு இருக்கிற இடத்துல வந்து, இதோ இந்த பாயிண்ட் தான் ஃபர்ஸ்ட்டு லோ பாயிண்ட்டயவே சப்போர்ட்டா பண்ணிட்டு, மறுபடியும் மேல பறந்துட்டான். இது பறந்த பின்னாடி, இப்ப அடுத்த கட்டத்துக்கு மேல போயிட்டுருக்கான். இப்ப மேல போயிட்டு, இங்க மேல ஒரு டாப்ல நின்னுட்டுருக்கான். இப்ப என்ன பண்ண போறான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அடுத்து இதே தான். எந்த மாற்றமும் இல்ல. தெளிவா வந்து பார்த்தீங்கன்னா, இங்க வந்து நின்னுட்டுருக்கு இப்போ. இந்த இடத்த சப்போர்ட் எடுத்துட்டு, இதோ இவ்வளோ தூரம் வந்தவன் சப்போர்ட் எடுத்துட்டு மறுபடியும் மேல போய் நின்னுட்டுருக்கான். அப்போ இது வந்து ஹைலி புல்லிஷ் ட்ரெண்ட் தான். அப்ப இந்த புல்லிஷ் ட்ரெண்டுக்கு என்ன பண்ணணுமோ, பை ட்ரெண்டுக்கு மட்டும் பை ஆப்பர்ச்சுனிட்டி மட்டும் கிடைச்சப்ப வாங்கிட்டு ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கலாம். ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கலாம். அல்லது சின்ன சின்ன ப்ராஃபிட் புக் பண்ணா பண்ணலாம். இந்த இடத்துல வரதா எடுத்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா 10, 20 பாயிண்ட் மேல போகுது. புக் பண்ணிட்டு வெளிய வரலாம். இந்த மாரி பழகுங்க. இந்த மாரி ஸ்கால்பிங் பண்ணி கூட பழகிக்கங்க. அல்லது லாங் டைம் வாங்குறவங்க பர்ச்சேஸ் பண்ணி வச்சுக்கங்க. எம்சிஎக்ஸ்ல வாங்குனோம்னா வந்து அது ஒரு கான்ட்ராக்ட். பெரிய அமௌண்ட் தேவைப்படும். அதனால வந்து என்எஸ்சில போயி நிஃப்டி பீஸ்ன்னு சொல்லி இருக்கு. சாரி, கோல்டு பீஸ்ன்னு இருக்கும். அந்த பீஸ பர்ச்சேஸ் பண்ணி வச்சுக்கங்க. சரிங்களா? அதாவது கோல்டு பீஸ். கோல்டு பீஸ். இது வாங்கிட்டீங்கன்னா கூட போதும். அதாவது குறைவான அமௌண்ட் இருந்தா இதத்தான் பண்ணணுங்கிறதுல எத வேணாலும் பண்ணலாம். இந்த கோல்டு பீஸையும் கூட பர்ச்சேஸ் பண்றதுக்கு விக்கிறதுனா வச்சுக்கங்க. கோல்டு பீஸும் கூட காட்டுறேன் இருங்க ஒரு சார்ட்ல.
அது வந்து இந்த மூவ்மெண்ட் ஆகிற டைமில் இது எப்படி மூவ் ஆயிருக்குன்னு மட்டும் காட்டுறேன். கிட்டத்தட்ட இப்போ இந்த கோல்டு எப்போ இருந்து மூவ் ஆயிருக்குன்னு பாருங்க. 1 ஹவர் டெய்லியே பார்ப்போம். அப்படியே பறந்துட்டு இருக்கா மேலே. இது பாருங்க 25th ஆகஸ்ட்லேருந்து ஒரு நல்ல மூவ். அதுக்கு முன்னாடியே தான் பறந்துட்டு தான் இருக்கான். 25 ஜனவரிலேயே கணக்கு போட்டு பாருங்க. 26 ஜனவரி அங்கேருந்து கணக்கு போட்டு பாருங்க. கோல்டு பீஸை பார்ப்போம். இது இருந்த ரேட்டுக்கு 2610 ரூபா இருந்திருக்கு. இப்போ அப்படியே டபுள் ஆயிருக்கு. இந்த கோல்டு பீஸ் என்ன பண்ணியிருக்கோம்? இது பர்ச்சேஸ் பண்ணுறதுனால கூட பண்ணி வச்சுக்கலாம், தப்பு கிடையாது. இதுவும் ஒரு ப்ராப்பரான அவுட்புட்டை கொடுக்கும். இது ETF கோல்டு சொல்லுவாங்க. இதே இப்போ டெய்லியில் வந்துட்டோம். இப்போ ஜான் 2025 ஜான் இங்கே பாருங்க 63 ரூபீஸில் இந்த ஜனவரி மாதம் போது கிட்டத்தட்ட 65 ரூபீஸில் ரன் ஆகிட்டு இருந்திருக்கு. புரிஞ்சுங்களா? இப்போ 135. இப்போ நம்மளுக்கு வந்து பெருசாக அமௌண்ட் வச்சு பண்ணாட்டியும் இங்கே பாருங்கள் இந்த 25th ஜானில் வந்து பார்த்தீங்கன்னா 63 ரூபீஸ் 65 ரூபீஸில் ரன் ஆகிட்டு இருந்தது. சரிங்களா? இப்போ இதனோட ரேட்டு 135. இப்போ நம்ம கோல்டு வாங்கி வைக்கிறதுக்கு கூட அதுக்கு ஈக்குவலாக வந்து இந்த இதனோட ரேட்டே வந்து பார்த்தீங்கன்னா 65 ரூபாயில் இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இருக்கிற பைசாவுக்கு அளவாக வாங்கி வச்சுக்கலாம். 5000 10,000 20,000க்கு நம்ம எவ்வளோ வேணுமோ வாங்கி வச்சுக்கலாம். அதாவது நம்ம கோல்டை போய் ஃபிசிக்கலாக வாங்குறதுக்கும் இந்த மாதிரி டிஜிட்டலாக வாங்குறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. இந்த மாதிரி வாங்கி வச்சுட்டு இது வந்து ஆல்ரெடி செபியில் தானே வாங்க போகிறோம். நம்ம ட்ரேட் பண்ணக்கூடிய அதே மார்க்கெட்டில் தான் பர்ச்சேஸ் பண்ண போகிறோம். இந்த மாதிரி கோல்டு பீஸை பர்ச்சேஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இப்போ இதுவும் டபுள் ஆயிடுச்சு இல்லைங்களா? கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 65லேருந்து 135 இருக்குது. அப்போ ஆல்மோஸ்ட் டபுள். இப்போ கோல்டுமே என்ன பண்ணியிருக்கு? அதே டபுள் தான் நடந்திருக்கு. வேறு ஏதாச்சும் நடந்திருக்குங்களா? அதை 2025 ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா 2600 இருந்து இப்போ 5200 இருக்குது. 5600 வந்துருச்சு. பட் அதுக்கு பதிலாக கோல்டு பீஸை கூட அமௌண்ட் குறைவாக இருந்தால் இதை வாங்கிக்கன்னு சொல்ல வரேன், வேற ஒன்றும் இல்லை. நீங்கள் போய் அதை டைரெக்டாக பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப ரேட் குறைவாக கிடைக்கும். பைசா இருக்கிறதுக்கு அது மாதிரி பண்ணிக்கலாம். 10 ஷேர் வேணாலும் வாங்கிக்கலாம். கிட்டத்தட்ட 135 ரூபானா 1300 வரும். 65 ரூபா இருக்கும்போது வாங்கியிருந்தேன். இன்றைக்கி அதில் டபுள், ஆல்மோஸ்ட் டபுள் ஆயிடுச்சு. ஆனால் இது லாஸ் வந்து பெரிய லெவலில் லாஸ் காட்டாது உங்களுக்கு. கிராஜுவலாக போயிட்டு இருக்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு முடிவு பண்ணிட்டுன்னா இதை வாங்கிக்கிங்க, தப்பு கிடையாது. லாங் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இதை வாங்கிக்கிங்க. இது வந்து இருக்கிற அளவுக்கு பைசா வாங்கிக்கலாம். இப்போ நீங்கள் கோல்டு MCX வாங்கினீங்கன்னா வந்து பூரா எல்லாமே கான்ட்ராக்ட் ரோல் ஓவர் பண்ணிகிட்டே இருக்கணும், மாற்றிட்டே இருக்கணும். அதுக்கு ஃபண்டு, ஹெவியான ஃபண்டு தேவை. இதுக்கு அந்த மாதிரிலாம் கிடையாது. சும்மா சிம்பிளாக வந்து இப்போ 135 ரூபான்னு ஒரு ஷேர் வாங்குறதுக்கு 135 ரூபா. இது என்ன கோல்டு என்ன மூவ்மெண்ட்டோ அந்த மூவ்மெண்ட் அப்படியே இது காட்டும். புரிஞ்சுங்களா? இதுதான் கோல்டு பீஸ்ன்னு சொல்கிறோம். முடிஞ்ச இதை வாங்குறதுனா இதை பர்ச்சேஸ் பண்ணி பழகிங்க, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பழகிங்க. கோல்டு மேலே தான் போகணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி கூட வாங்கலாம். இப்போ நேற்று வந்து அந்த மூவ்மெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் எவ்வளோ மாதிரி இருக்குது. டேயில் வந்து பார்த்தீங்கன்னா ஹைலோ வந்து பார்த்தீங்கன்னா 137 132 பேர் 5 ரூபா தான் மூவ் ஆயிருக்குது. அப்போ இது என்ன பண்ணணும்னா கோல்டு ஏற ஏற கிராஜுவலாக கூடவே மேலே போயிட்டு இருக்கும். கோல்டு வாங்கலாம், சில்வர் பீஸ் வாங்கலாம். சில்வரும் அதே மாதிரி தான் போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ சில்வர் பீஸ் இப்போ நம்மளுக்கு எது வேணாலும் நம்ம சூஸ் பண்ணிக்க முடியும். இங்கே பாருங்க 2025 அதே கணக்கு போட்டு பாருங்க. கோல்டு இல்லாமல் பார்த்த கணக்கே பார்த்தீங்கன்னா ஜானில் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்குது? 85 ரூபீஸ் இருக்குது. 85 ரூபீஸ் இருந்திருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 365 335 ரூபீஸ் இருக்குது. கிட்டத்தட்ட 3-4 டைம்ஸ் மல்டிபிள் ஆயிருக்கு. கோல்டும் கூட சிங்கிள் டைம் மல்டிபிள் ஆயிருக்கு. ஆனால் சில்வர் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் டைமுக்கு மேலே மல்டிபிள் ஆயிருக்கு. 85 ரூபாய்ன்னு போட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 4 டைம்ஸ் மல்டிபிள் ஆயிருக்கு. புரிஞ்சுங்களா? அப்போது கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட்டு அண்டு சில்வர் இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் ப்ராப்பராக இந்த மாதிரி வாங்கி வைக்கணும்னு நினச்சிங்கன்னா வாங்கி வச்சுட்டு கண்ணை மூடிட்டு விட்டுருங்க. லாங் டைமுக்கு இப்போ ஒரு வருஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 4 மடங்கு மாறி இருக்கு இல்லையா? இந்த மாதிரி பீஸை வாங்குறதுனா வாங்கிக்கலாம். பீஸில் வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி பீஸ் இருக்குது, ஆட்டோ பீஸு, பார்மா பீஸு, ஐடி பீஸு, இந்த மாதிரி நிறைய இருக்குது. நீங்கள் பேங்க் நிஃப்டி பீஸு, இந்த மாதிரி நீங்கள் எதை வேணாலும் சூஸ் பண்ணிக்க முடியும். புரிஞ்சுங்களா? அதனால இந்த மாதிரி வாய்ப்பு இருந்ததுன்னா இப்படியும் கூட கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி வச்சுக்கோங்க, தப்பு கிடையாது. இது வந்து இப்போ நீங்கள் ஷேர்ஸ் எப்படி வாங்கி வைக்கிறீங்களோ சேம் மெத்தட் தான். நீங்கள் அதே அதே டிமேட் அக்கௌண்ட்டில் அப்படியே வந்து நீங்கள் இப்போ ரிலையன்ஸ் நடிக்கிறீங்க, அதுக்கு பதிலாக நிஃப்டி பீஸ் அல்லது கோல்டு பீஸ் அடிச்சு பாருங்க, அந்த ஸ்டாக் வரும். அப்போ நீங்கள் இதை பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். சில்வரும் கூட ஆல்மோஸ்ட் இதே மாதிரி தான். பாருங்க இந்த 2021 நவம்பரில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 147 ரூபா இருந்தது. இப்போ அப்படியே டபுளுக்கு போய் நிற்கிது.
நவம்பர் 2 மந்த் ஆகுது. 2 மந்த்ல இவ்வளோ டபுள் ஆயிருக்கு. கோல்டு இந்த மூவ்மெண்ட் இல்லை, இதை விட கொஞ்சம் குறைவாக தான் இருந்திருக்கு. பட் சில்வர்ஸ் ஹெவி மூவ்மெண்ட். சரிங்களா? அதனால இந்த மாதிரி கூட வாய்ப்பு இருந்ததுன்னா பாருங்க. எக்ஸ்ஏஜி யூஎஸ்டி இதுதான் சில்வரு. இவன் பாருங்க, இவன் அதே தான் மூமெண்ட்டு. 32லேருந்து கிட்டத்தட்ட இவன் 4 டைம்ஸ் போயிட்டான். அதனால தான் அதுவும் போயிருக்கான். இப்போ கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா டபுள் டைம்ஸ் தான் மல்டிபிள் ஆயிருக்கு இந்த ஒரு வருஷத்தில். ஆனால் சில்வர் வந்து 4 டைம்ஸ் மல்டிபிள் ஆயிருக்கு. அப்போ எதில் லாபம்னு செக் பண்ணி பார்த்துக்கங்க. அப்போ இந்த மாதிரி செலக்ட் பண்ணி வாங்கி பழகிக்குங்க. கொஞ்சம் எளிமையாக இருக்கும் உங்களுக்கு. இந்த டைரெக்டாக எம்சிஎக்ஸில் போய் வாங்குறதுக்கு பதிலாக இந்த பீஸ் வாங்கி வச்சுட்டிங்கன்னா இது உங்களுக்கு லாங் டைம், அதாவது ஸ்டாக் எப்படியோ அதே மாதிரி தான். ஸ்டாக் எப்படி எத்தனை வருஷத்துக்கு வேணாலும் வாங்கி விற்கலாம், அந்த மாதிரி தான். இதுக்கு ஒரு டைம் கிடையாது, கான்ட்ராக்ட் டைம் கிடையாது, எக்ஸ்பைரி டைம் கிடையாது. அதனால் எவ்வளோ வேணாலும் வாங்கி வச்சுக்க முடியும். பாருங்கள். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் மறுபடியும் பார்ப்போம்.